அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடலூர் சில்வர் பீச். சும்மா ஒரு நாள் லீவு கிடச்சிது, சரி ஃபேமிலியோடு அந்த பீச்சுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி போனோம். சில்வர் பீச் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பயங்கர டெவலப்மெண்ட்டோடு இருக்குது. இந்த ஒட்டகம் குதிரை சவாரிலாம் இருக்குது. இப்போது முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நிறைய கடை தருது, நிறைய கூட்டமும் அதேமாரி வருது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த பீச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட் அன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கிளம்பி போனோம். பாருங்கள் எவ்வளோ ரஷ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மெரினா பீச் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. அந்த எஃபெக்ட் அப்படியே நல்லாயிருக்கு. நிறைய பேர் வந்து இந்த சம்மர்ன்றதால வெக்கேஷன் மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. கடல் பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போ கிட்டக்கே ஒன்று ரொம்ப கிட்டக்க இருக்குது, பள்ளமாக இருக்குது. அலைகள் வந்து ரொம்ப வேகமாக வருது, பயமாக இருக்குது. நம்ம சின்ன பசங்களை வச்சுட்டு எப்படி குளிக்க பாருங்க. எங்கள் பாப்பா அதில் வர அந்த சோழி அந்த இதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. அலை வந்து பயங்கரமாக இருக்குங்க, ஸ்பீடாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே குளிக்கணும். அதில் குளிக்கிறதுங்கிற நிறைய காவலர்கள்லாம் இருக்காங்க, இருந்தாலுமே நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் ரொம்ப தூரம் போகாமல் அப்படியே கரையிலே நின்று குளிக்கலாம். நல்லா அருமையாக இருக்குது இந்த பீச்சு. பாருங்கள் பசங்களாம் ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க, சம்மரில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபீல் பண்ணணும்னா அந்த சில்வர் பீச் வந்து ஒரு பட்ஜெட்லேயே முடிஞ்சு போயிடும். வந்து ஃபேமிலியோட வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது இந்த கடலில் குளிச்சுட்டு அந்த பின்னாடி பேக்கில் வந்தீங்கன்னா பாத்ரூம்ஸ்லாம் இருக்குது, அங்கே நல்ல தண்ணி இருக்குது. அதில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா வசதிகளும் இருக்குது. வெயிலை பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. நான் குளிக்கலை, பாப்பா இவங்க தான் குளித்தாங்க. அதுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ வெயிலை பாருங்கள். ஒரு 3:30 மணி இருக்கும், 3:30-4 மணி இருக்கும், அப்போயே வெயில் வந்து கொளுத்துது. நாங்கள் வரும்போது ஆனால் வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அந்த ஒட்டக சவாரி போகிறதுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ஒட்டகத்தில் போகிறதுக்கு. நாங்கள் போகல. அதுக்கப்புறம் பீச்சை முடிச்சு டேரெக்டாக கடலூர்லேருந்து வி ஸ்கொயர்னு ஒரு மால் ஒன்று திறந்துருக்காங்க. அங்கே வந்து கேஎஃப்சியில் சாப்பிட்டோம். அதில் என்னென்ன சாப்பிட்டோம்லாம் தெரியல, ஏன்னா கேஎஃப்சி போய் ரொம்ப பழக்கம் கிடையாது நமக்கு. என்ன ஆர்டர் பண்ணணும் கூட தெரியல, ஏதோ ஆர்டர் பண்ணாங்க. கடைசியாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அதெல்லாம் வச்சுட்டு பசங்க சாப்பிட்டுட்டு, எங்கள் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை இந்த மால்லாம் பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் அந்த ப்ளே ஸ்டேஷன், பசங்களாம் விளையாடுறதுக்கு ப்ளே ஸ்டேஷன் உள்ள சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று தராங்க, 300 ரூபா அந்த கார்டோட விலை. 280 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கேம்ஸு விளையாண்டுக்கலாம். நம்ம ஒரு கார்டு வாங்கினோம், வாங்கிட்டு பசங்களை அதில் உட்கார வச்சு விளையாட வைப்போம் அப்படின்னு பார்த்தோம். உண்மையிலே பசங்க இங்கே உள்ளே கொண்டு விட்டிங்கன்னா வெளியில் வர்றதுக்கு உங்கள் மனசே இருக்க மாட்டேது. அவ்வளோ கேம்ஸு அவ்வளோ இருக்குது. நீங்கள் 300 ரூபாய்க்கு எத்தனை கார்டு வாங்கினாலும் பத்தாது. எல்லாத்துலேயும் பசங்க உட்காந்துட்டு ஏந்தி பாருங்கள். பாப்பா ஏந்திரிக்கவே இல்லை இதை விட்டுட்டு. அதுக்கப்புறம் வாங்கி ஸ்டேரிங் போட்டு எப்படி விளைச்சிட்ருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் போய்ட்டு நாங்கள் கார்டு வாங்கிட்டு பாருங்கள். இந்த கேம் ஆடணும். 2 பேரும் பைக்கில் போகிறாங்க, பைக் ரைடு இது ஆடணும். ஒரு 4-5 கேம் தான், அதுக்குள்ளேயே பாயிண்ட்ஸ் தீர்ந்து போச்சு. அதை 280 கார்டு நம்மள்கிட்டே கொடுத்துறாங்க. அதை நம்ம வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்குல்ல. இது எல்லாத்துலேயும் விளையாட வைக்கணும் தான் ஆசை, ஆனால் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மாலில் போனால் ஒரு எப்படின்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே இங்கே ஜாஸ்தி ரேட்டு தான். எங்கள் பாப்பாவுக்கு வேறு அந்த ஸ்டேரிங்கை விட மனசே இல்லை. தூக்கிட்டு போகும்போது ஒரே இடம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வெளில வந்து நான் ஃபுட் கோர்ட் இருக்குது, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்காங்க. இந்த மோமோஸு எல்லா ஃபுட்டுமே கிடைக்கிது. நீங்கள் எது வேணும் வாங்கி சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் சும்மா டீ காஃபி இந்த பானிபூரி சிம்பிளாக என்ன சாப்பிட முடியும் அதை சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த கேஎஃப்சியில் சாப்பிட்டாச்சு நிறையா, அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல. இங்கே பாருங்கள், இங்கே மால் உள்ள வந்து ஃபுல் ஏசி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏசிக்காக கூட வந்துடலாம் போல இருக்குது. வெளியில் அவ்வளோ வெயில், ஏசியில் வந்து ஜாலியாக அப்படியே உட்காந்துனா குளுன்னு இருக்குது. எக்ஸலைட்டர் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம். என்ன சென்னையில் என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இங்கே கடலூரில் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம மாலை விட்டு வெளில வந்தோன்னே கேவி டேக்ஸ் இருக்குது. கேவி டேக்ஸில் நிறைய ஏதாவது எடுக்கலான்னு தான் பார்த்தோம், பட்டு ஒன்றும் எடுக்கலை. வெளியிலேருந்து சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பட் கடலூர் முன்னாடிக்கு ரொம்ப பயங்கர டெவலப்புங்க. கடலூர் வந்து என்ன பாருங்கள், அவ்வளோ பில்டிங்ஸ். முன்னாடிலாம் சிம்பிளாக இருக்கும், பட் இப்போலாம் எல்லாம் சுமங்கலின்னு ஒரு கடை திறந்துருக்காங்க, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஜோசால்காஸ், ஜெயவல்காஸ், ஏகப்பட்ட கடைங்க. ஆனந்தம் பயங்கர டெவலப். அது சிட்டின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, மாநகராட்சி, அதுக்கேற்ற மாதிரி இருக்குது கடலூர். கடலூர் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.